ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கீயும் சேர்த்துக்காங்க. ஹீட் ஆன பிறகு ஹோல் ஸ்பைசஸ், முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து அதை நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கூடவே 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க. அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே நான் வந்து கேபேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாத்தே பண்ணிக்காங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதித்த பிறகு ஏற்கனவே வந்து நான் சீரக சம்பா அரிசி வந்து வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். அரிசி சேர்த்த பிறகு ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். சால்ட்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடிக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டு தம் ஸ்டேஜில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏல் ஃபுட்டோலஜி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.